ஹலோ காய்ஸ், நம்ம லைஃப்ல தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம நிறைய பாவங்கள் செஞ்சிருப்போம். ஒரு சிலர் அந்த பாவத்தை நினைச்சு வருந்தி இருப்பாங்க, ஒரு சிலர் அந்த பாவத்தை நினைச்சு வருந்தாமலும் இருப்பாங்க. இந்த ஸ்டோரியும் இது பத்தி தான். 2 பேரும் இருக்காங்க. அதெல்லாம் ஒருத்தர் பெரிய பாவம் செஞ்சு வருந்தி ஒரு சொல்யூஷனுக்காக ஒரு ஞானி கிட்ட போய் கேக்குறாங்க. இன்னொருத்தர் சின்ன சின்ன பாவம் செஞ்சு வருந்தாம அதே ஞானி கிட்ட சொல்யூஷனுக்காக போறாங்க. அந்த ஞானி இவங்க 2 பேருக்கு என்ன சொல்யூஷன் சொல்றாங்க, எது பெரிய பாவம் எது சின்ன பாவம்னு இந்த ஸ்டோரிக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு ஞானியை பார்க்க ரமேஷ் சுரேஷ் 2 பேரும் போறாங்க. ரமேஷ்ன்றவங்க வருத்தத்தோட சொல்றாங்க, நான் ரொம்ப பெரிய பாவம் செஞ்சுட்டேன், அந்த பாவத்தை நினைச்சு நான் தினமும் வருந்துறேன், இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமான்னு ஞானி கிட்ட கேட்கறான். சுரேஷ் ஞானி கிட்ட சொல்றான், நான் இவர அளவுக்கு பெரிய பாவம் எதுவும் செய்யல, சின்ன சின்ன பொய்கள் சிறு ஏமாற்றங்கள் இப்படி நிறைய செஞ்சிருக்கேன், இது எல்லாம் தண்டிக்கிற அளவுக்கு பெரிய பாவமா என்ன? அவங்க 2 பேரும் சொன்னதை கேட்ட ஞானி ஃபர்ஸ்ட் ரமேஷ் கிட்ட போயிட்டு நீ ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் கிட்ட போயிட்டு இந்த பை நிறைய சின்ன சின்ன கற்களை எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. 2 பேரும் அவர் சொன்னபடியே பெரிய பாறாங்கல்லையும் சின்ன சின்ன கற்களும் எடுத்துட்டு வந்தாங்க. அதை பார்த்த ஞானி மறுபடியும் சொல்றாங்க, சரி நீங்க இப்ப எடுத்துட்டு வந்த பாறாங்கல்லையும் சின்ன சின்ன கற்களையும் சரியா எந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்தீங்களோ அதே இடத்துல போய் வச்சுட்டு வாங்க. ரமேஷ் அந்த பாறையை எந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்தானோ அங்கேயே வச்சுட்டு வந்துட்டான். ஆனா சுரேஷ் மட்டும் கொஞ்சம் தயக்கத்தோட, இவ்வளவு கற்களையும் நான் எப்படி அது இருந்த இடத்துலயே கரெக்டா வைக்க முடியும் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த ஞானி சொன்னாங்க, முடியாதுதான், ரமேஷ் பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் அதுக்கு அவன் வருந்தி அழுது மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்துக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் செஞ்சு அந்த வருத்தத்திலிருந்து மீண்டு வர முடியும். நீ சின்ன சின்னதா 1000 தப்பு செஞ்சும் அது பாவன்னு கூட உணராதவன். உன்னால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு உனக்கு நினைவுல கூட இருக்காது. அதனால ரமேஷால அந்த வருத்தத்திலிருந்து சீக்கிரமா வெளியே வர முடியும், ஆனா உன்னால அவ்வளோ சீக்கிரமா வெளியே வர முடியாது. கதையின் நீதி, பெரிய தவறை செய்தவன் மனமாறி திருந்தினால் மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் சிறிய தவறுகளை பாவமில்லை என்று நினைத்தால் அவை சேர்ந்து ஒரு நாள் பெரிய அழிவை ஏற்படுத்தும். ஆகையால் ஒவ்வொரு தவறையும் சிறியதென்று நினைக்காமல் தவிர்ப்பதே ஒரு நல்ல வாழ்வின் அடிப்படை.